திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்தின் பின்பக்கம் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பத்தூரிலிருந்து திருப்பதி நோக்கி 48 பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்றுள்ளது. அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாடு இழந்து பேருந்தின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பக்கம் நொறுங்கிய நிலையில் காரிலிருந்த நபர்கள் மற்றும் பேருந்தில் பயணித்த பயணிகள் எந்தவித காயங்களின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோதனை செய்ததில் தொடர்ந்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 3 பேரை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். மாதவன் நாயர் காலனி பகுதியைச் சேர்ந்த மீனவர்களான சந்தனகுமார், அவரது மகன் மாடசாமி மற்றும் அசோக்குமார் ஆகிய இரவு திரேஷ்புரம் கடற்கரை பகுதியிலிருந்து ஃபைபர் படகில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். புதிய துறைமுக கடற்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகின் அடியில் இருந்த காத்தாடியில் வலை சிக்கி படகு கட்டுப்பாட்டு இழந்து அருகில் உள்ள பாறையில் தட்டி கவிழ்ந்தது. இதில் மீனவர்கள் 3 பேரும் காயமடைந்த நிலையில் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த அவர்களை சக மீனவர்கள் உதவியுடன் போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிடச் சென்ற பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. திருபுவனம் அருகே உள்ள கீழடி தொல்லியல் தளத்திற்கு விடுமுறை தினத்தையொட்டி மாணவர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை தந்தனர். கீழடி அகழாய்வு கண்டுபிடிப்புகள், அருங்காட்சியக பொருட்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். குடும்பத்தினருடன் சென்ற சுற்றுலா பயணிகள் ஆகியோரும் கீழடியின் சிறப்புகளை பார்வையிட்டு தமிழர் நாகரிகத்தின் பெருமையை உணர்ந்தனர். வழிகாட்டிகள் மூலம் வழங்கப்பட்ட விளக்கங்கள் பார்வையாளர்களிடையே கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. சங்கராபுரம் அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் தேரை சாலையில் நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கொசப்பாடி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. அதனை அதே கிராமத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். சங்கராபுரம் கச்சிராயபாளையம் செல்லும் சாலையில் ஊர்தேரை சாலை நடுவே நிறுத்தி சாலை மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் பொதுமக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் 4 வழி சாலையில் முன்னால் செல்லும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வெண்ணிறை ஆடை போர்த்தியது போல கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி 4 வழி சாலைகளில் முன்னால் செல்லும் வாகனங்கள் தெரியாதவாறு பனிமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சாலையில் செல்கின்றனர். மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்கள் காலை வேளையில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். திருக்கோவிலூர் அருகே இருசக்கர வாகனத்தை மோதுவது போல் வந்ததாக கூறி சரக்கு வாகனத்தின் ஓட்டுநரை இளைஞர் சரமாரியாக தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது அரியூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் தனது சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார். அப்போது பூபாலன் என்கிற இளைஞரின் இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதுவது போல் சென்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஓட்டுநர் விஜயகுமாரிடம் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் அருகிலிருந்த கட்டையை எடுத்து அவரை தலையில் கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த விஜயகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விஜயகுமார் அளித்த புகாரின் பேரில் இளைஞர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இளைஞர் கட்டையால் கொடூரமாக தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது.